ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து நான் எடுக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் செல்வி அந்த குழந்தைய நினச்சி சாப்பிடாம தூங்காமல் ரொம்பவே அழுதுகிட்டு தான் இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த வீட்டு சைடு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சீக்கிரமாக குழந்தைய கண்டுபிடிச்சிடுவாங்க, பேசாதமான்றாங்க. என் குழந்தைய காணும்னு அழுதுட்டு இருக்கேன், கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்கன்னு சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கேன். உன் மனசில் என்னம்மா நினச்சிட்டு இருக்கேன்றாங்க. அது என் குழந்தைம்மா, என் குழந்தைய விட்டு எப்படிமா இருக்க சொல்கிறீங்கன்றாங்க. இந்த மாதிரி என் குழந்தை வந்து ஒரு பொம்மையாட்ட விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப அது இங்க இருந்தாவாச்சும் சந்தோஷமா இருந்திருக்கும்ட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. சேதுவோட வீட்லயும் யாருக்கு என்ன செய்யுதுன்ட்டு ஒண்ணுமே புரியல. எல்லாருமே ரொம்ப திகைச்சு போய் தான் இருக்காங்க. உடனே தாமரையும் அவங்களுடைய அம்மா, அம்மா ஒருவேளை இந்த ஐஸ்வர்யா இசுக்கியும், அதாவது ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் 2 பேரும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படின்றாங்க. எனக்கும் அதே சந்தேகம் தாண்டி. அவங்க பாரு, குழந்தை காணன்ற ஒரு பயம் இல்ல, பதட்டம் இல்ல, நார்மலா தான் இருக்காங்க இல்ல அப்படின்றாங்க. ஆமாமா, எனக்கு என்னவோ இவங்க மேல தாண்டி சந்தேகமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்டி, யார் தான் அந்த குழந்தைய தூக்கியிருப்பாங்கன்ட்டு. அது யார் தூக்குனாங்கன்ட்டு தெரியாதே போயிடும். கண்டிப்பா தெரிஞ்சிடும் ஐஷு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சாவித்திரி இருந்துட்டு, இங்க சேது இருந்துட்டு, என் குழந்தைய யாரு தூக்கிட்டு போனாங்கன்றது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள நான் சும்மாவே விடமாட்டோம் அப்படின்னு சேது கத்துறாங்க. என்ன ஆண்டி, குழந்தைய காணும்னதும் இந்த அளவுக்கு சேது மாமா சத்தம் போடுறாரு. என்ன இருந்தாலும் அது அவனோட ரத்தம் இல்லையா, பார்க்கலாம். நாம தான் குழந்தைய வந்து இது மாதிரி பண்ணோம்னு தெரிஞ்சு அவ்வளவுதான், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் தெரிஞ்சா தானே. தெரியாது, நீ பயத்துல காட்டி கொடுத்துறாத ஐஷு, பொறுமையாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஈஸ்வரியும் ஐஸ்வர்யா 2 பேரும் தான் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. குழந்தையுமே வந்து கடத்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வர சேது அடுத்து என்ன செய்ய போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.